வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகரான சி.கே. மதிவாணன் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த 2026 தேர்தல் நெருங்குகிற சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-60 ஆண்டு காலங்களுக்கு அப்புறம் ஒரு 4 முனை போட்டி, புதிதாக ஒரு கட்சி வந்ததுனால 4 முனை போட்டியாக இருக்குது. இதில் பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்க போனோம்னா முடிந்தளவு கூட்டணிகள் தான் அது அமைச்சு வெற்றி பெற தான் இருந்திருக்கு. ஒரு இப்போ சமீபத்தில் 2016 தேர்தலை தவிர அப்படின்ற மாதிரி நிலைமையில் இருக்கும்பொழுது புதிதாக வந்த தாவேகா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்ற பேச்சு இருக்கும்போது இப்போ அவங்க எந்த கட்சியிலையும் யாரும் அவரோட சேரலை. இது ஒரு தாவேகாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு திமுக, அதிமுக போன்றவர்கள் எல்லாம் ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதிமுகலாம் முயற்சி செஞ்சாங்கன்ற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம், ஆனால் அது நடக்கலை. இது தாவேகா அது எப்படி தேர்தலை சந்திக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்லங்க, இப்போ ஆஸ் ஆஃப் நவ் 5 கூட்டணிகள் தான் இன்றைக்கி இந்த தேர்தலில் களமாடுகின்றன. 4 இல்லை, புதுசாக இப்போ சசிகலா பழுத்த அனுபவம் உள்ளவர். அவர் இந்த அம்மாக்கிட்ட கொழுத்த பணம் இருக்குது. இந்த 2 பேரும் சேர்த்து 5 முனை போட்டி. அதாவது இதெல்லாம் ஆன் பேப்பர் 5 முனை போட்டி, 5 கூட்டணிகள், 4 பேர் கூட்டணி, ஒருத்தர் தனியா, 2 பேர் தனியா. அவங்க 2 பேர் தனியா இருக்காங்க. மற்ற அதிமுக, திமுக, இவர் ராமதாஸ், சசிகலா இவங்க எல்லாருமே கூட்டணி. அதாவது ஒருத்தருக்கு மேலே 2 பேர் சேர்ந்தா கூட அது ஒரு கூட்டணி தானங்களே. அப்போது பெயரளவில் ஒரு 5 பேர் 5 கூட்டணிகள் இருந்தாலும் களத்தில் 3 பேர் தாங்க மோத போகிறாங்க. நான் சீமானை கூட கணக்கில் எடுக்க போகிறதில்ல. ஏன்னா அட்பெஸ்ட் ஒரு 5-10 தொகுதியில் தான் அவர் ஒரு ஃபைட்டிங் ஃபோர்ஸாக இருப்பார். மற்றதெல்லாம் சுயேட்சை மாதிரி தான். ஒரு வெற்றி வாய்ப்பை பாதிக்கக்கூடிய அளவுக்கு களத்தில் இருக்கிறவங்க தான் பிளேயர்னு நம்ம கணக்கில் எடுக்க முடியும். எல்லாருமே பிளேயர் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சசிகலா, ராமதாஸ் அது எந்த 234ல் எந்த ஒரு தொகுதியிலும் அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறதில்ல. வட மாவட்டங்களில் ஏன்னா பாமக பிளந்து போயிருக்கு. அதே போல் சசிகலாவினுடைய என்ன ஓட் பேங்கோ, கோர் ஓட் பேங்க், அது சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் தாங்க அது இருக்குது. முக்குளத்தூர் அது இங்கே வட தமிழ்நாடு மத்தியிலலாம் கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு தொகுதியில் அவங்க கொஞ்சம் இருக்காங்கன்னா கூட அதுவும் 2 டிடிவி தினகரன் அவர் பிளப்பார். ஸோ அதனால் இந்த அணி என்பது வீம்புக்காக ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக தான் நடக்கிறாங்க. அவர் ராமதாஸ் மகனை பழிவாங்கவும், சசிகலா அவனுடைய எடப்பாடியை விட இப்போ தினகரனை பழிவாங்கணும் தான் அவங்க முழு மூச்சில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க மைனஸ்ன்னு அவங்க 2 பேரும் ஸ்ட்ரைக் பண்ணிக்குவாங்க. அதனால் அந்த 5வது கூட்டணியால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்க போகிறதில்ல. நம்ம சொல்லும்போது 5வதுன்னு சொல்லிக்கலாம். ஆமாம், அவ்வளோதான். அதுக்கு தான் உதவுமே தவிர அதிமுக கூட்டணிக்கு அது பிரச்சனை தாங்க. ஏன்னா இதில் பிளந்து நிற்கிற 2 பேரும் அங்கே இருக்காங்க அதிமுக கூட்டணியில். அவங்க ஒரு 100 ஓட்டை பிரித்தா கூடங்க ஒரு தொகுதியில், இல்லை 500 ஓட்டை பிரித்தா கூட அதனால் பாதிக்கப்பட போவது அதிமுக கூட்டணி தான். அதாவது 5வது அணியால் பாதிப்பு இருக்கும். ஏன் நம்ம 500 ஓட்டு 1000 அன்புமணி வேற அங்கே தானே இருக்காரு. அதாங்க, அன்புமணியும் டிடிவி தினகரனும் அதிமுக கூட்டணியில் இருப்பதால் இவர்கள் 100 ஓட்டு பிரித்தா கூட, இல்லை 500 ஓட்டு பிரித்தா கூட அது அதிமுக அணியை தான் பாதிக்க போகுது. 2வதுங்க, இந்த ஆல் செட் அண்ட் டன் இந்த சட்டமன்ற தேர்தல் ரொம்ப டைட்டாக தாங்க இருக்க போகுது. யாரும் உறுதியிட்டு அறுதியிட்டு இப்போ சொல்லிட முடியாது நாங்கள் ஜெயிப்போம். முன்னால் பேசுனாங்களே 210, 2026 31, 36லாம் சொன்னாங்களே, வாய்ச்சவடால் அடித்தாங்களே. இப்போ யாராவது வாய் திறகிறாங்களா பார்த்தீங்களா? ஏன்னா களத்தில் இறங்கின பிறகு தான் எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு ஸ்டிஃப் பேட்டில். நான் இன்க்ளூடிங் டிவிக்கே சொல்கிறேன், யாருக்கும் வெற்றி என்பது கேக்வாக்கல்ல, கடினமான ஒன்று தான். முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு புதுமையான எதிர்பாராத தேர்வுகள் முடிவுகள் வரப்போகுதுன்றது தான் எனக்கு சொல்லுது. என்னுடைய ஒரு இந்த இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு காரணம் புதிதாக வந்த தாவேகா அப்படின்னு கொள்ளலாமா நம்ம? நிச்சயமாக. அதாவதுங்க, இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா 1967லேருந்து 2021 வரைக்கும் நீயா நானா தான். நீ இரு, இல்லைன்னா நான் இருக்கிறேன். உன் மேலே மக்கள் வெறுத்தா நான் உட்காந்துக்கிறேன்.
இப்படி திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஒரு 60 ஆண்டு காலம், எக்ஸாக்ட்லின்னா 32 வருஷம் அதிமுக ஆட்சி பண்ணியிருக்கு, ஒரு 30 வருஷம் வந்து திமுக ஆட்சி பண்ணியிருக்கு. இவங்க மாறி மாறி தான் பண்ணியிருக்காங்களே தவிர வேறு 3வது பிளேயரோ 3வது கட்சியோ யாரும் ஆட்சி பண்ணதில்லை. அப்போ இன்றைக்கி ஏன் இவ்வளோ ரேஸ் ரொம்ப டைட்டாகி போச்சு அப்படின்னா, பிகாஸ் 2024 பிப்ரவரியில் அவர் வந்து விஜய் வந்து தாவேக்காவை அரசியல் கட்சியாக அறிவித்தது தான். அவர் அறிவிச்சிட்டதால் நிறைய பேர் கட்சிலாம் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ சசிகலா இவங்க கூட தான் அறிவித்தாங்க. முதல்ல பேரை அறிவிக்கல, கொடியை அறிவிச்சுட்டு அப்புறம் பேரை அறிவித்தாங்க. அதனால் அறிவிப்பதாலேயே அது த்ரெட்டாக வருதில்ல, அவருடைய பின்னால் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னும் போது தான் அது ஒரு தங்களுக்கு ஆபத்தாக வருதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க இந்த 2 எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ். இவங்க ஏற்கனவே நல்லா கான்க்ரீட் போட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு ஆள் வரான்போது அவன் எப்படியோ விஜயகாந்த் மாதிரி எவ்வளோ பேர் வந்தாங்க, கமல்ஹாசன் வந்தார், பாக்கியராஜ் வந்தார், டி ராஜேந்தர் வந்தார், திரையிலேருந்தே எவ்வளோ பேர் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்காங்க. ஒருத்தர் 20 வருஷமாக வருவான்னு சொல்லிட்டு வராமலே ஓடிட்டார். புரியுதுங்களா? அப்போ இந்த ஆள் வந்த ஒன்றுமே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பால் கேம் போல் இருக்க, இந்த ஆள் அவங்கள மாதிரி நம்ம அப்படி தள்ள முடியாது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப பிளான் பண்ணி தாங்க வந்திருக்காரு. அவர் வந்து இன்றைக்கி நேற்று சரத்குமார் மாதிரி ராத்திரி கனவு கண்டு நடுராத்திரியில் தூக்கம் முழிச்சு அவர் போய் நேராக கட்சி இணைக்கலை. இவர் ஒரு 10 வருஷமாக அதுக்கான பிளான் போட்டிருக்காரு. அதான் ரோட் மேப் போட்டு ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி, மக்கள் இயக்கத்தை சமூக இயக்கமாக, சமூகத்துக்கு நன்மை பண்ணுற இயக்கமாக மாற்றி டக்குன்னு அதை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தூக்கி அரசியல் கட்சியாக தூக்கிட்டார். ஸோ இப்போ அவருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடிமேடாக இருக்குது. எப்படி எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் வந்து அப்படியே கன்வெர்ட் ஆச்சோ, திமுகவிலேருந்து அவரை வெளியேற்றினோன்னா நாடு பூராவும் வியாபித்து இருந்த எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் அப்படியே அதிமுக மன்றங்கள் ஆயிடுச்சு. அது மாதிரி அவர் திமுகலேருந்து வந்ததுனால வெளியேற்றப்பட்டார். வரல, வெளியேற்றப்பட்டார். அந்த அவரோட சேர்ந்து அங்கே திமுக இருந்த பலர் இங்கே வந்தாங்க. ஆமாம், அதிமுகவில் வந்தாங்க. அங்கே இருக்கிற முதல் லீடர்ஸ் எல்லாமே அங்கேருந்து வந்தவங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வந்தாங்க. ஆனால் அது மாதிரி இவருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவர் புதுசாக, அதாவது இவர் எங்கேருந்தும் வரல, இல்லை, இவர் சுயம்பு. எம்ஜிஆர் ஒரு எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் பயணம் செஞ்சுட்டு கருத்து வேறுபாடு காரணமாக அவர் கேள்வி கேட்டு அவரை வெளியேற்றி, அப்போ அவரோட பயணித்த பேர் அவரோட வாக் அவுட் பண்ணி வெளியே வந்து அதிமுகவில் சேர்றாங்க. ஆனால் விஜய் வந்து சுயம்பு மாதிரி எந்த கட்சியிலையும் இல்லை. அவர் அதுக்கு முன்னால் அவர் தான் நான் சொன்னேன்னா ஈ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி டெலிபரேட்டாக. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலேயே நினைக்கிறேன், உள்ளாட்சி தேர்தலில் அந்த மக்கள் இயக்கம் நின்று 110 என்னவோ ஜெயிச்சாங்க. அதனால் இன்னைக்கு சீமான் இவ்வளோ 16 வருஷமாக அரசியல் பண்ணுறாரு, ஒரு இடத்துல கூட அவரால் ஜெயிக்க முடியல எங்கேயுமே. அப்போது அவரை பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணிட்டாரு. அதனால் அவங்க இன்றைக்கி அப்படியே நிற்கிறாங்க, தாவேக்காவாக மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வெளியெல்லாம் போகிறாங்க, இப்போ வராங்க, புதுசாக சேர்றாங்க, அது வேறு விஷயம். ஆனால் கோர் சப்போர்ட் பேஸ் எதிரான்னு சொன்னால் பல லட்சம். இன்றைக்கி அவங்க மெம்பர்ஷிப்பே 1,50,00,000 லட்சம். இப்போ கோடிக்கணக்கில் மெம்பர்ஷிப் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 3 கட்சி தாங்க. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக, இப்போ தாவேகா. இது 3 தான் உறுப்பினர் எண்ணிக்கை கோடிக்கணக்கில் இருக்கிறது. புரியுதுங்களா? இதான். அதே போல் பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இன்றைக்கி 62,000 பூத் சொச்சம் ஏதோ இருக்குது தமிழ்நாட்டில், வாக்குச்சாவடிகள். இந்த எல்லா வாக்குச்சாவடிகளுக்கும் ஆள் இருக்கிற கட்சிகள் 3 தான். இந்த 3 தான். இதுக்கு தான் இப்போ இல்லைன்றாங்க. இவங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க சார். அவங்க வந்து நிறைய பேரை போட்டாச்சு. ஒரு பூத்துக்கு 7 பேர் கொண்ட நிர்வாகிகளை போட்டாச்சு. அப்புறம் எங்கேருந்து இல்லாதவங்களேங்க இவங்க பண்ணுற மாதிரியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கிராமத்திலையும் ஏங்க, நான் அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக உதாரணம் சொல்கிறேன். விசில் சின்னம் இவங்களுக்கு அலாட் ஆகி 2 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் குக்கிராமங்கள்லாம் இந்த சின்னம் வரைஞ்சிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு எவ்வளோ வந்து கிராஸ் ரூட் லெவலில் கனெக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். சோஷியல் மீடியா சப்போர்ட் பண்ணுது. அது மிகப்பெரிய வரப்பிரசாதம் இருக்குது. இப்போ நான் பல பேர்கிட்ட சொல்லுவேன், அவர் ஊருக்கு போகல, இந்த ஊருக்கு போகல, அந்த ஊருக்கு போகல, அவர் பனையூர்லேயே இருக்கிறாரு அப்படின்றவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா,
இவர் காலம் எம்ஜிஆர் காலம் இல்லை, ஜெயலலிதா காலம் இல்லை, கருணாநிதி காலம் இல்லை. ஊர் ஊராக போயிட்டு அலைஞ்சிக்கிட்டு செங்கோட்டையன் பிளான் போட்டு 100 தொகுதியை பார்த்துட்டு வர்றதுக்கு இவர் ஈரோட்டில் பேசுகிறாருன்னு வச்சிங்களேன். அந்த கூட்டத்துக்கு 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பேர் கலந்துக்கிட்டு தான் சொல்கிறாங்க. நானும் பார்த்தேன், லட்சக்கணக்கான மக்கள் கூடினாங்க ஈரோட்டில். சரி, அது அவர் ஈரோடுக்கு அந்த பகுதி மக்கள் மட்டுமா அவர் பேச்சை கேட்டாங்க? உலகம் பூரா இருக்கிறவன் கேட்குறான். ஏன் நேரலையில் அப்படியே எல்லா அவரை டெய்லி அவர் அவமானப்படுத்திட்டு இருக்கிற நெகட்டிவ் நியூஸ் போடுற சன் நியூஸ் கூட அது போட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறான். ஏன்? டிஆர்பி ரேட்டிங். அந்த வியாபார போட்டியில் எல்லா பயலுமே அவரதை லைவாக போடுறான். இதாவது பரவாயில்ல, பேசுகிறத போடுறான். பனையூரில் அவர் கார் வெளியே வரதுலேருந்து பின்னால் வரானுங்க. ஆமாம். ஸோ அதனாலங்க அவர் காலம் சமூக ஊடக காலங்க. இது பழைய மாதிரி தூர்தர்ஷன் இல்லை வானொலி ஆல் இண்டியா ரேடியோ காலம் இல்லை. நியூஸ் பேப்பரில் நாளை காலையில் தான் செய்தி வரும். இன்றைக்கி சமூக ஊடகத்தில் லைவாக பார்த்துட்றான் நம்மால். புரியுதுங்களா? அதனால் இன்றைக்கி காலம் மாறிடுச்சு, மெத்தட்ஸ் மாறிடுச்சு. மக்களோட கூட பயணிக்க மாட்டேங்கிறாரு, தள்ளியே இருக்காரு. இந்த மாதிரி குற்றச்சாட்டு இல்லை மக்களோடு. அதாவதுங்க, நீங்கள் அவருடைய அரசியலை விமர்சனம் பண்ணலாம், அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளை கூட விமர்சனம் பண்ணலாம். ஆனால் அவர் மக்களோடு இருக்க மாட்டேன்றாருன்னா இப்போ என்ன, ஸ்டாலின் மக்களோடு தான் படுத்துன்னு இருக்காரா சத்திரத்தில்? உதயநிதி மக்களோட தான் இல்லை, எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் மக்களாக இடிச்சிக்கிட்டு தான் நின்றுட்டு இருந்தாங்களா? அபத்தம். ஏங்க, அவர் ஒரு சூப்பர் ஸ்டாருங்க. அவர் ஒரு ரொம்ப செலிபிரிட்டி. கொஞ்சம் வந்தால் ஆள் செத்து போகிறான்றீங்க. 41 பேர் செத்து போயிட்டாங்களே. யாருக்காவது இந்தியாவில் ஒரு பரப்புரையில் இது நடந்திருக்குதா? எனக்கு தெரிஞ்ச அண்மை காலத்தில் சந்திரபாபு நாயுடு ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஆந்திராவில் ஒரு 7-8 பேர் நெரிசலில் செத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். வடநாட்டில் இந்த சாமியார்களுக்கு கொஞ்சம் பேர் சாவானுங்க விழுந்தடிச்சுக்கிட்டு. அரசியல் பரப்புரைக்காக ஒரு 41 பேர் இறந்தது என்பது இந்தியாவிலே உலகத்திலேயே தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் டபுள் கேர்ஃபுல்லாக இருக்கணுமா வேணாமா? நான் அப்படி இறங்கினாலே பிரச்சனையாக இருக்குது. இல்லை, அப்படி தொடர்ந்து பயணிக்க முடியுமா? பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இப்போ ஆட்சியாளர்களும் அவருக்கு தடை போடுறாங்க. இப்போ எஸ்ஓபியை எதிர்த்து அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்களா தாவேக்கா? எதுக்கு போனாங்க? இப்போ கிடையாது, இப்போ கிடையாதுங்க. இப்போ எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடுச்சு. அதுக்கு முன்னால் அந்த எஸ்ஓபி என்ன சொல்லுதுன்னா, 5000 பேருக்கு மேலே ஆளை திரட்டின்னா அந்த கூட்டத்தின் பாதுகாப்பு, அந்த நிகழ்ச்சியின் எல்லாம் யாரை ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அப்படின்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு போலீஸ் அனுமதி கொடுக்கணும்? ஆனால் இதே காலகட்டத்தில் ரிகக்னைஸ்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஆர்கனைஸ்டு 5-6 கான்ஃபரன்சஸ் இன் எ மந்த்து. லட்சக்கணக்கான பேர் தூக்கின்னு வராங்க. அங்கே போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல. கரூர்லேயே நடந்துச்சு. அதாங்க, கரூரில் அது நடந்த பிறகு தான் இவர் போனார். ஆக்சுவலாக அவருடைய ஒரிஜினல் பிளானில் அது இல்லைங்க. கரூர் இல்லை அப்போ அந்த சமயத்தில், செப்டம்பரில் இல்லை. அது வேறு ஏதோ ஒரு ஊர், சேலமோ ஏதோ இருந்தது. யாரோ ஒருத்தன் இந்த மாதிரி கரூரில் பண்ணிட்டாரு செந்தில் பாலாஜி, நம்ம ஒரு அடி கொடுக்கணும், அதுக்கு பெரிய அளவு கூட்டணும்னு தான் பிளான் பண்ணது. அது ராங் ஸ்ட்ராட்டஜி, ராங் பிளான். அவங்க பிளான் படி போயிருந்தால் இந்நேரம் பாதி மாவட்டத்தை முடிச்சிருப்பார் அவர். கரூர்ன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சால் செந்தில் பாலாஜி அங்கே ஒரு மகுடம் வைக்காத ஒரு குறுநில மன்னராக இருக்கிறாரு. இப்போ அவர் அங்கே மினிஸ்டர் இல்லைன்னா கூட மினிஸ்டருக்கு உண்டான எல்லா மரியாதையும் அங்கே இருக்கிற கலெக்டர் கொடுப்பான், அங்கே இருக்க எஸ்பி கொடுப்பான், இன்ஸ்பெக்டர் கொடுப்பான், தாசில்தார் எல்லாம் கொடுப்பான். ஏன்னா அவர் அங்கே ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கார். லோக்கல் எம்எல்ஏவால் இல்லை, லோக்கல் எம்எல்ஏ எவ்வளோ பேர் இருக்கான், போலீஸ்காரன் கூட மதிக்க மாட்டான். ஆனால் செந்தில் பாலாஜி பணத்தால் விளையாடுறாரு, பணத்தை வாரி இறைக்கிறாரு, அதிகாரிகளை விலக்கு வாங்குறாரு. அதே போல் அதிகாரம் அவருக்கு பணத்துக்கு ஆள் பண்ணிடலன்னா ஸ்டாலின் கிட்ட சொல்லி அவனை தூக்கிடுவார். ஸோ அந்த கனெக்டிவிட்டி இருக்குது. கட்சியில் ஆளுங்கட்சி முதல்வர்கிட்ட நேரடி தொடர்பு எத்தனை திமுக எம்எல்ஏக்கு டைரெக்டாக பேச முடியும்? அப்போ அதெல்லாம் இருக்கிறதால இஸ் நாட் ஏ ஆர்டினரி பர்சன். இப்போ அதை கடைசியாக தான் வச்சுருக்கணும். இந்த 10 ரூபா பாட்டிலெல்லாம் அதை பீக்கில் கொண்டு வந்திருக்கணும். சம்படி ரீசேஞ்ச் பண்ணி மாடிஃபை மேலே ஏதோ டவுட்னால தானே உங்களுக்கு இப்போ சிபிஐக்கு அவரை என்கொயரி கூப்பிட்டுருக்காங்க.
அவர் மேலே டவுட் இல்லைங்க. அவர் தான் இது ஏற்பாடு பண்ணார். அவர் பர்சனலாக பண்ணாருன்னு இல்லை, அவர் வந்து திரைக்கதை கொடுத்துருப்பாரு, அது அவருடைய ஆட்கள் ஆதரவாளர்கள். இல்லைன்னா சம்பவம் நடக்கிறது செப்டம்பர் 27 8:15 மணிக்கு 8:30 மணிக்கு 3 மணிக்கு அவருடைய தீவிர ஆதரவாளர் தான் ட்விட்டரில் போடுறான், இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது கரூர்லன்னு. என்ன சம்பவம் இருக்குது? நம்பர் 1. நம்பர் 2, போலீஸ்காரனுங்க இவர் சொல்லாமல் எந்த கட்சிக்கும் எந்த இடத்தையும் கொடுக்க மாட்டான். அந்த குறுகலான அந்த சந்தை கொடுத்தது காரணமே இங்கே கொடு அப்படின்னு இவங்க பிளானுக்காக அந்த சைட் பிளான் மாதிரி போட்டாங்க. 2வது, சிபிஐ வந்து விசாரித்தான் இல்லைங்களா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருங்களெல்லாம், யார் உங்களெல்லாம் வர சொன்னது? இப்போ கூட்டம் நடத்துகிற ஆர்கனைசர்ஸ் அப்படிலாம் பண்ணல, 1-2 பண்ணி வச்சுருப்பாங்க. 10-50 ஆம்புலன்ஸு ஃப்ரம் நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்திருக்கு. அவன் சும்மா வந்திருக்க மாட்டான், சும்மா போயிருக்க மாட்டான்ல, அவன் வந்து காசு பேமெண்ட் ஆகிருக்கன்ல, உனக்கு யார் பேமெண்ட் பண்ணுது? அதை வச்சு அதை பேமெண்ட் பண்ணாலும் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவன். உனக்கு என்னையா வேர்த்து வடியுது? கட்சி எவனோ நடத்துகிறான் தாவேக்கா, அதுக்கு முதல் நாள் பத்திரிகை செய்தியே வந்திருக்கு, ஏதோ ஒரு தினக்கதிரோ ஏதோ படித்தாங்க அன்றைக்கி, யாரோ ஒருத்தர் பார்த்தேன் நான் காணொலியில். அதாவது நாளைக்கு நடக்கிற அந்த கூட்டத்தை எந்த அளவுக்கு இதாக்கணுமோ சின்னாபின்னமாக்கணுமோ அப்படி பண்ணணும் அப்படின்னு திமுக வந்து முடிவெடுத்திருக்கு. கிளைச்சங்கம் கரூர் நகர திமுகலாம் அந்த செய்தியில் இருக்குது. 27ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடக்குது, 26ஆம் தேதியே மீட்டிங் போட்டு 27ஆம் தேதி பேப்பரில் அது வந்துருக்குது. புரியுதுங்களா? அதனால் வசமாக மாட்டியிருக்காருங்க அவர். அவருக்கு அதில் ரோல் இருக்குது இல்லை அப்படின்றத சிபிஐ இறுதி முடிவு சொல்லிட்டோம். ஆனால் ஒரு லேமேன்ற முறையில் எனக்கு என்னன்னா, சம்பவம் நடக்குது, பாடியா இல்லை குற்றுயிரும் குலை உயிருமா, எங்கே இறந்தாங்க, ஆஸ்பத்திரி கொண்டு வரும்போது இறந்தாங்களா, ப்ராட் டெட்டாக தெரியாது. ஆனால் அந்த பாடிலாம் அங்கே வர தொடங்கும்போது இவர் லைவாக ஃபேஸ்புக் போட்டுட்டு அங்கே நிற்கிறாரு. எப்படி இவர் வந்தார்? சொல்கிறாங்க கரூர் நடக்குது, கரூர் ஒரு சின்ன ஊர், அவர் பக்கத்தில் இருப்பார், உடனே சின்ன ஊர் வேறங்க. முதல் நாள் நீங்கள் இப்படிலாம் பேசியிருக்கீங்க, நீங்கள் தான் ஆம்புலன்ஸ், அப்போ உங்களுக்கு முன்கூட்டியே நம்ம சிபிஐ விசாரணையில் வந்துடும் என்ன. அதனால தானே அவர் லாங் ஃபேஸாக வந்தார். விஜய் வந்து 3வது முறை போயிட்டு வரும்போது ஏதோ எலெக்ஷன் மீட்டிங்கில் வரா மாதிரி வீன்னு காமிச்சிட்டு வந்தார். இவர் எப்படி வந்தார் பார்த்தீங்களா? லாங் ஃபேஸ். அந்த அளவுக்கு அவரை கிரில் பண்ணியிருக்காங்க. அவர் மேலே எனக்கு ஒன்றும் காழ்ப்புணர்ச்சி இல்லை, நான் எனக்கு பட்டதை சொல்கிறேன். இப்போ செந்தில் பாலாஜி ஒரு லோக்கல் எம்எல்ஏ, டிஎம்கேல ஒரு முக்கிய புள்ளி. அவரை நம்பி கொங்கு மண்டலத்தில் ஒரு 60 தொகுதியை முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. அங்கெல்லாம் தேர்தல் செலவு இவர் தான் பார்க்க போகிறாரு. அதனால் நேச்சுரலி யார் வேட்பாளர் வெற்றி வாய்ப்புள்ளவர்னு அவர் சொல்கிறது தான் அங்கே வரப்போகுது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அவருக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இது உங்களுக்கு ஒரு பக்கம் வச்சுங்க. அடுத்தது திமுக அரசு தான் இந்த சம்பவம் நடந்த 1 மணி நேரத்தில் ஒரு நபர் ஆணையத்தை போட்டாங்க. அருணா ஜெகதீசன், திருமதி அருணா, நிதி அரசு, அவங்களும் அடுத்த நாளே வந்துட்டாங்க. ஆர்டர் கீடர் எதுவும் வாங்கலை, என்ன டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்பாயின்மெண்ட், ஃபோனை ஒன்றும் அர்ஜென்சி ஜியோவே போடலையே. அதாங்க ஒரு குரூர சம்பவம் நடந்தது, முதல்வர் கூப்பிட்டு சொல்கிறாருன்னா இன் குட் ஃபெய்த் எல்லாரும் ஆக்ட் பண்ணுவாங்கல்ல. அப்போ போய் இதெல்லாம் இப்படி சிக்கல் வரணும், வேர் இஸ் யுவர் ஆர்டர், அப்பாயின்மெண்ட் ஆர்டர், டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்னு கேட்டுட்டா இருக்க முடியும். குட் ஃபெய்த்தில் அவங்க மறுநாள் வந்துட்டாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, செப்டம்பர் 27 சம்பவம் நடந்த சில மணி நேரங்களில் அரசு அலர்ட் ஆகி ஒரு நபர் ஆணையத்தை அமைச்சிடுச்சு. அந்த நீதி அரசரும் 28ஆம் தேதி மத்தியானம் ஸ்பாட்டில் இருக்காங்க. இப்போ நீங்கள் கரூர் எம்எல்ஏ, உங்கள் ஆட்சி தான், உங்கள் அரசு தான் இது அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தகவல் இருந்ததுன்னா, ஏதாவது கான்ஃபிடென்ஸ் நியூஸ் இல்லை இதில் வேறு ஏதாவது புது தகவல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆஸ் எ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன், பப்ளிக் சர்வீஸ் பண்ணுற ஆளுன்னா நீங்கள் போய் அந்த அம்மாவை பார்த்து சொல்லியிருக்கலாம். சொல்லணுமா வேணாமா? இதுக்கிடையில் முன்னால் பின்னால் தெரில, சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி செந்தில்குமார் தான் அவர் பேர். அவர் என்ன பண்ணார்னா, அவர் வந்து சட்டத்தெல்லாம் மதிக்காமல் இந்த விஷயமே மதுரை பெஞ்சில் பண்ண வேண்டியதை இவர் எடுத்துக்கிட்டு பிஎல்ஐக்கு வர வேண்டியதை ரிட் மனுவாக எடுத்து இவர் வந்து எஸ்ஐடி ஒன்று ஃபார்ம் பண்ணார். தலைமை பண்பை பற்றியெல்லாம் கேள்வி கேட்டார் அவர். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. சரி,
சுப்ரீம் கோர்ட் அவரை புல்லப் பண்ணிடுச்சு, அந்த கேஸையே அவர் கையிலேருந்து எடுத்துடுச்சு. அது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்ற மாதிரி ஒரு நீதிபதிக்கு இப்படிலாம் பண்ணால் அது ஒரு பெரிய பப்ளிக் சென்சூர் மாதிரி, ரைட்? அப்போ அவர் ஒரு எஸ்ஐடி அஸ்ரா கர்கா ஐஜி தலைமையில் போட்டார். இது முன்னால் போட்டாங்கன்னு எனியா இவர் என்ன பண்ணா, எஸ் எ ரெஸ்பான்சிபிள் டிஎம்கே லீடர், எ ரெஸ்பான்சிபிள் பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் எம்எல்ஏ கரூரில், உங்ககிட்ட என்னென்ன இருக்குதோ என்ன தகவல் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் யூ ஷுட் கன்வே டு தீஸ் டூ பாடிஸ், இன்வெஸ்டிகேட்டிங் பாடிஸ். ஆனால் அவர் என்ன பண்ணார், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறாரு, டெலிவைஸ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். பாருங்கள், அங்கே செருப்பு 8:10 வருது, இங்கே விழுறாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சிது? உன் வேலையா இது? அப்போ உன் நோக்கம் என்னன்னா, இந்த திருடனை கத்தின்னு ஓடுவான் தெரியுமா, அந்த மாதிரி யூ வாண்ட் டு புட் த ஹோல் பிளேம் ஆன் மிஸ்டர் விஜய் அண்ட் இஸ் பார்ட்டி. இதுதான் காரணம். போலீஸ்லாம் ஒன்றும் இல்லை, அரசாங்கம் தப்பு பண்ணல, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு நெரேட்டிவை நீ செட் பண்ணியிருக்க. இப்போ இவ்வளோ டீட்டெயிலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிய, நீ வாப்பா கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்றாங்க. அவ்வளோதான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மட்டுமா ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தேன், எம்ஆர் பாஸ்கர் பார்த்தாரு, அண்ணாத்தையும் எல்லா கட்சி தலைவரும், என்ன மட்டும் ஏன் கூப்பிட்ற, எல்லாரும் டெலிவைஸ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணலையே. எல்லா போலீஸ்காரனும் செந்தில் பாலாஜி சொல்லி தான் இந்த மாதிரி நாங்கள் பண்ணோன்னு சொல்லி, எல்லா டாக்டரும் எப்படி ஓவர் நைட்டில் 41 போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்கன்னு கேட்டால் கலெக்டர் தான் எங்களை நிர்பந்திச்சார், சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு மாலை வச்சுட்டு அவர் போனோம், டெப்டி சீஃப் மினிஸ்டர் துபாயிலேருந்து திரும்பி வராரு, அவர் பார்த்துட்டு போயிடணும், ஆகவே பண்ணோம். 2 டேபிள் தானே பாரு, ரஸ்தோகி கேட்டார், ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், 2 டேபிள் தானே இருக்குது, எப்படி பண்ணீங்க, கொஞ்சம் நான் பணம் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு அவன் நில குலைஞ்ச அந்த டாக்டர்ஸ்லாம் தே ஸ்பில்டு த பீன்ஸ். சமீபத்தில் நடந்த ஒரு கொலை வழக்கில் கூட 4-5 நாள் ஆச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், விளாத்தி குளமா? ஆமாம் ஆமாம், அதான் சொல்கிறேன். அதாவதுங்க, தட் இஸ் த ரொட்டீன் திங். இவங்க பலவற்றை மூடி மறைப்பதற்காக இவங்க எரிச்சிட்டாங்க காலங்காத்தால். அது தெரியுமா உங்களுக்கு? கேட்டால் ஏன்பா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்கன்னா, இல்லை உறவினர்கள் உடனடியாக பணத்தை ஏண்டா காப்பாற்றுன்னு சொல்லுவான், அட்மிட் பண்ணுன்னு சொல்லுவான், ட்ரீட்மெண்ட்டை தொடங்குன்னு சொல்லுவான், செத்து போனதை பணத்தை உடனே கொடு, நான் உடனே போய் புதைக்கணும்னு வேணாம். காமன் சென்ஸுக்கு எதுவுமே பொருந்தலைங்க. அதனால் இவர் மாட்டுவாருங்க. நேரடியாக அவர் யார் கழுத்தையும் பிடிச்சி அமுக்குனாருன்னு நான் சொல்லலை. அதாவது இந்த காரணங்கள், இப்போ 27 இந்த நிகழ்ச்சி நடக்குது, 28 காலையில் கரூரில் போஸ்டர்கள் ஒட்டுறாங்க. யார் ஒட்டுறாங்க, யார் ஒட்ட சொன்னதெல்லாம் இங்கே காணொலியில் வருது. திமுக காரங்க தான் ஒட்டுறாங்க. அதுவும் எவ்வளோ திருட்டுதானா, இல்லாத ஒரு அமைப்பின் பேர் தமிழக மாணவர் அமைப்பு. அப்படி ஒரு அமைப்பே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்கு, ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் இருக்கு, திமுக மாணவர், தமிழக மாணவர் அமைப்புன்னு ஒன்றுமே கிடையாது. சரி, நீங்கள் எப்போ தான் அடிச்சிங்க? 8:30 மணிக்கெல்லாம் அல்லோகல்லப்பட்டு இருக்குது. அப்போ எல்லாம் ப்ரிப்பேர்டாக வச்சுருந்தீங்களா? ஸோ இதெல்லாம் மாட்டுவாங்க. திமுக பின்னால் தான் இந்த சதி திட்டத்தை நடந்திருக்குதுன்றது. அதனால தானே விஜய் இதை ஒத்துக்காமல் இவங்க கையிலேயே திருடங்கையிலேயே விசாரணையை கொடுத்தா நடுநிலையாக நடக்காது, எங்களுக்கு நீதி கிடைக்காதுன்றதால அவர் சுப்ரீம் கோர்ட்டில் போய், ஆனால் அவர் சிபிஐ கேட்கலைங்க, அவர் கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோப் கேட்டார். அதாவது உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலன்னு. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு மற்ற 4 பேர் சிபிஐ கேட்டான், மொத்தம் 5 பேர். அதில் அவங்க கிளப் பண்ணிட்டாங்க, சிபிஐ விசாரிக்கிட்டோம், ஆனால் அது ஒழுங்காக விசாரிக்குதான்னு ஒரு மேற்பார்வையிடுவதற்கு ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவங்க தமிழ்நாடு கேடராக இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் இதில் ரொம்ப கராராக இருந்தது. ஸோ அதனால் செந்தில் பாலாஜியோ திமுகவோ இதில் பின்னால் இல்லாமல் இந்த சம்பவம் நடக்கலைங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும்